ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு ப்ரமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரோராவால் பார்வதி கெட்டாளா இல்லை பார்வதியார் அரோரா கெட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து போட்டிருக்காங்க. அதாவது அவங்க மேலே பயம், அரோரா மேலே. அரோரா வெளியே போகணும். அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்து அவங்க வந்து பிரிக்கிறாங்க. லவ் பண்ணுறேன்னு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி லவ் கிடையாது கமருதீன் கிட்ட அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரோரா சிங்க்லேர் போடுறாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப ஏன் பயஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்கடா. லாயர்னா விக்ரமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. சீரியஸாக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து கமருதீனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பார்வதி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறேன். ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 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 அப்படின்ற மாதிரியே வந்து போகிறது அப்படிங்கிறது எனக்கு அது கரெக்டாக வந்து பரல அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கேஸ் வந்து இத்து போன கேஸ். கமருதீனுக்காக யார் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டு மக்களுடைய மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா இதிலே போகிறது அப்படிங்கிறது இந்த சீசனுடைய தரத்தை காட்டுது. ஓகே, எவ்வளோ சீசனில் நம்ம கூட் டாஸ்க் பார்த்துருக்கோம். அதாவது இந்த சீசனில் தான் வந்து எல்லா டாஸ்க்குமே இதை விட ஒர்ஸ்ட் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? இப்போ ஆடல் பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடல் பாடல் எல்லா சீசன்லேயும் சூப்பராக இருக்கும். இதில் தான் கேவலமாக இருந்தது. ஸ்கூல் டாஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சீசன்லேயும் நல்லாயிருக்கும். இதில் தான் கேவலமாக இருந்தது. ஜூஸ் டாஸ் அது எல்லா சீசன் நல்லாயிருக்கும். இதில் தான் கேவலமாக இருந்தது. அதே மாதிரி கோர்ட் டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லா சீசனும் நல்லாயிருக்கும். இதில் தான் ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு கேஸ் எதை சுற்றி நோக்கி போகுது அப்படிங்கிறது, கமருதீனை முதல் 2 வாரம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்ற பேரில் அவனை யூஸ் பண்ணது அப்படிங்கிறது உண்மை தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கேமாக தான் பண்ணாங்க. பின்னாடியே பேசுனாங்க, அவன் பண்ணுறது அன்வான்ட் டச்சாக இருக்குது, நான் அவனை லவ்லாம் பண்ண மாட்டேன், வெளியே போய் கழட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பார்வதி முதல் 2-3 வாரம். ஆனால் ஒன்ஸ் லவ் கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த அரோரா வந்து தூக்கி அவனை சுற்றுறது, கையை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போகிறது. கமருதீன் அப்படின்னு கூப்பிட்டா கமருதீன் அரோராவும் சேர்ந்து வருவாங்க. அந்த மாதிரி 2 பேர் வந்து பழகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ லவ் பண்ணுறப்ப அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம பார்வதிக்கு. ரொம்ப பொசிசிவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பயங்கர பொசிசிவ் ஆகி ஐயோ எனக்கு முடியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமருதீன், இந்த மாதிரி என்கிட்ட பண்ணாத கமருதீன், ப்ளீஸ் கமருதீன் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொன்னாங்க, பின்னாடியும் சொன்னாங்க, எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து கமருதீன் வந்து லவ் பண்ணுறான் பார்வதியை, பார்வதி வந்து லவ் பண்ணுறான் கமருதீன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலே வந்து இருக்காங்க. இப்போ கொண்டு போய் இந்த கேஸை போட்டு இந்த அரோரா உலக உத்தமி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரியாது, அப்போ வந்து பார்வதி லவ் பண்ணல கமருதீன் அப்படின்ற மாதிரி எதாச்சும் ஒன்று போட்டு விட்டுருக்கு அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தான் இந்த ப்ரொமோவில் அந்த டைமென்ஷன் வந்து பார்த்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொமோவோடைய ஒரு சாராம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொமோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேஸ் வந்து எப்போ வருது? ஏன்னா மைக் இஷ்யூ வரும்னு நினச்சேன். பார்த்தா இது வேறு ஏதோ இலவு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னத்தையோ வந்து பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் மாதிரி ரொம்ப கேடுகட்ட சீசன் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஸோ எவனுக்கு டைட்டில் கிடைச்சாலும் பெரிய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யாருமே இந்த டைட்டிலுக்கான ஒரு எஃபர்ட் போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம ப்ரொமோ ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதையும் பேசிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோ ஃபார் யூ கைஸ். பிவி காரவன்றம் அரோரா குற்றம் சாட்டப்படுவார் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு குமாஸ்தாவாக சபரி. இவனும் சபரி ஏற்கனவே உட்காந்துருக்கான், இவன் திருப்பி வந்து உட்காந்துருக்கான். எதுக்குன்னே தெரில. வேற இருக்க வாய்ப்பு கொடுங்களேன்டா. அந்த கனிலாம் எதுக்குடா இருக்காங்க? யாரா நீங்கள்? குற்றம் சாட்டப்பட்டவர் பாரு. கமருதீன் எனக்கு பாரு மேலே காதல் இருக்கு அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு யார் சொன்னான்? அவன் முதலே சொல்லிட்டான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. பாருங்கிறவங்க எப்படி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு எப்படியாச்சும் அரோராவை வெளியில் அனுப்பியே ஆகணும். இவன் ஏன் ஒழுங்கு மாதிரி பேசுகிறான்? ஒழுங்காக பேசலாம். அது என்ன ஒரு மாதிரி எல்ஜிபிடிக்கு மாதிரி பேசுகிறான். ஓ அப்படின்றான். என்னவே புரியலையே. கவனம் கட்டிட்டு தெரியுறாங்க.
பார்வதி வந்து அரோரா பற்றி அவதூறு பரப்புறாங்க. காணாவினத்தை கேட்குறாங்க. காணாவினத்துன்னு சொல்கிறாங்க. பிரச்சனைனா தனிப்பட்ட முறையில் நேரில் பேசுங்க. அப்புறம் எதுக்கு வந்து தனியாக இதாமல் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி வந்து கூப்பிடுறாங்க. அது மேபி வினுக்குட்டி வந்து வச்சுருக்காங்களா, இல்லை இவனோட சாட்சியா அப்படிங்கிறது தெரில. ஆனால் கமலுதீன் பக்கத்தில் நிற்கிறனால அவன் வந்து விட்னஸ் தான். அவருடைய சாட்சியாக தான் தோணுது எனக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நிலைமையை பாருங்கள். இந்த இஷ்யூக்கு என்ன பண்ணுறாங்கிற ரிவ்யூவர் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ என்ன மாதிரியான ஷோ இது கேடு கட்டத்தனமான போயிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஒத்துக்கோ பார்த்து பயம். முகத்திரை அனைத்தும் கிழிந்து விட்டது. யாரு நல்லாவே தெரியும். ஏன் அரோரா பயந்துகிட்டே உட்காந்துருக்கான்னு தெரியல. ஒரு சந்தோஷம் இல்லை மூஞ்சில். ஆஹா, இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு பார்வதி பழைய பார்வதி ஆகி நம்மளை பொறி ஓட்டுருவான்னு பயப்படுறாளோ ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டுமே நிற்காது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கேஸுமே நிற்காது. அரோரா தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ புரியுதா உங்களுக்கு பார்வதி எதனால் இந்த வீட்டில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்காங்கன்ட்டு? நீங்கள் எல்லாத்துலேயுமே யூ கேன்ட் இக்னோர் ஹர், யூ கேன் அவாய்ட் ஹர், தட்ஸ் பார்வதி ஃபார் யூ அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இந்த வெளியே இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ திவாகரம் போது அடிச்சுட்டு கிடந்தாங்க. சரியில்லை சரி வேறு எதுவும் பேச முடியாது. உள்ளே வேறு என்ன சுபிக்ஷா பற்றி பேசுவீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லை பியானா பற்றி பேசுவீங்களா? இல்லை கனியை பற்றி பேசுவீங்களா? வியூஸ் இருக்காது, காசு வராது. பார்வதி அடிக்கணும், பீடை அப்படி போட்டு அடிக்கணும். வெளியே இருந்து எல்லா நாதாரிங்களும் பாருங்களேன், ஷோ வந்து நடத்துகிறவனை இல்லை எப்போனாலும் ட்ரோல் போடுறவன் எல்லோரும் பார்வதி அடிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வரும் வியூஸு. புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ BB9 இஸ் பிகாஸ் ஆஃப் பார்வதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுக்கு ப்ரொமோலே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த ப்ரொமோ அனைத்துலேயும் வந்து பார்வதி வந்து இருக்காங்க. ஒரு 15-20 ப்ரொமோவில் மிஸ் ஆகிருப்பாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்ததில் 10 ப்ரொமோவில் மிஸ் ஆகிருப்பாங்களா, அவ்வளோதான். ஸோ பார்வதி இஸ் ஹோல்டிங் த கேம் அப்படிங்கிறது தான். கமலுதீனுடைய ஃபீலிங்ஸ் வந்து பார்வதி மேலே உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பார்வதியுடைய ஃபீலிங்ஸ் வந்து கம்மு மேலே உண்மை அப்படிங்கிறது நேற்று இரவு பார்வதி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன எடுத்தாங்க? அவங்க பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷி ஹாஸ் அ டீப் அஃபெக்ஷன் ஆன் பார்வதி அப்படிங்கிறது. அதாவது பார்வதிக்கு கமலுதீன் மேலே ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கமலுதீனுக்கும் அதே ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் ஒரு என்ன சொல்கிற ஒரு இன்ட்யூஷன் தோணுது. பட் அது அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம உட்காந்து பேசி இது அது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த கேஸை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த கேஸ்க்கு அப்புறம் வெடிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.